ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சி அமைத்த காலங்கள்ல இருந்து நீட் தேர்வு தமிழ்நாட்டுல வராது, வர முடியாது அப்படின்னு சொன்னவங்க, இப்போ ஒருபோதும் வரக்கூடாதுங்கிறாங்க. இந்த மாநில கல்விக் கொள்கையிலேயே அந்த லைன் இருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அவங்க அத மட்டும் சொல்லல. இந்த நீட்டுக்கு வந்து என்ன அரசு சொல்லியிருக்கோ அதுதான் நான் சொன்னேன். நீட் என்ன அரசு வந்து அவர்களுடைய அரசியல் விஷயத்தை காயின் பண்ணியிருக்காங்களோ அதை இவங்களும் காயின் பண்ணுறாங்க. ஒரு கல்வியாளர்களாக மாறாமல் முழுக்க ஒரு அரசியல்வாதியோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இந்த கல்விக் கொள்கை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரியுது. இந்த ஏன் இதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீட் ஒரு விஷயம். ஏன்னா நீட்டுடைய ரகசியம் தெரியும். ஒரே கையெழுத்தில் மாற்றிடுவோன்னு சொன்னவங்க அந்த ரகசியத்தை சொல்றாரு அவரு. எல்லோரும் உதயநிதியாக மாறணும், அப்புறம் வந்து எல்லாரும் போராட்டத்தில் இறங்கணும், அப்புறம் எதுக்கு ஒரு உதயநிதி அமைச்சராக இருக்கணும், நாங்கள் எல்லாரும் அமைச்சராக இருப்போம் இல்லையா? அப்போ இது ஒரு அரசியல் வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இருமொழி கொள்கை தான் எங்களோடது அப்படின்னு அரசியல் இவங்க திராவிட அரசியல் சொல்லுது. அதை இவங்களும் எழுதியிருக்காங்க, முதல்ல எழுதியிருக்காங்க. அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு இடத்துல அறிக்கையில் சொல்கிறாங்க, வந்து இங்கே வந்து மைக்ரண்ட் லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க, ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவர்கள் அவர்களுடைய மொழியை பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3 லாங்குவேஜ் இல்லையா? தமிழ் இருக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே என்ன சொல்கிறாங்க, தமிழ் வந்து முதல் லாங்குவேஜாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, ஆங்கிலம் 2வது லாங்குவேஜாக இருக்கும். அப்போ நான் ஒரு மைக்ரண்ட் லேபர், நான் ஆந்திராலேருந்து வந்தேன்னு கூட வச்சுக்கோங்க, எனக்கு ஹிந்தி தேவையில்லை, நான் ஹிந்தியை திணிக்கவும் சொல்லலை. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆந்திராலேருந்து வந்திருக்கீங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் தமிழகத்தில் நிறைய தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுகிறவர்கள் இருக்காங்க, சௌராஷ்டிரா பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து வட மாநிலங்கள், தே மே பி போஜ்புரி, பீகார்லேருந்து வந்திருக்கலாம், உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்திருக்கலாம், மத்திய பிரதேஷ், எங்கேருந்து வேணால் வந்திருக்கலாம். அப்போ அவங்களுடைய காமன் லாங்குவேஜை இங்கே கற்றுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதற்கு வழி ஏற்படுத்தி கொடுங்க. நீங்கள் ஒரு லைன் எடுத்திருக்கீங்க. அதாவது இந்த இவர் கவுண்டமணி ஒரு ஜோக்கில் சொல்லுவார், ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். நான் கல்வியாளர் மாதிரி அந்த ரிப்போர்ட்டை எழுதணும், ஆனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் அதில் வந்துடக்கூடாது. இப்படி தான் அந்த அறிக்கை இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதோட ஒன்று தான் இந்த நீட்டு. ஏன்னா இந்த நீட்டு இன்னி வரைக்கும் திரும்ப திரும்ப இந்த திராவிட அரசுகள், அது யாராக இருந்தாலும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற பொய் வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோர்ட்டுடைய டைரக்ஷனில் நீட்டு நடக்குது. இன்னைக்கு நான் எப்போதும் போகிற இடங்கள்லாம், கவுன்சிலிங்க்கு போகிற இடங்களில் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது அதுதான், அரசியல்வாதிகள் 1000 சொன்னாலும் 2 காதையும் மூடிக்கோ, ஒன்றே ஒன்று, கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னு பாரு. ஏன்னா கோர்ட்டு சொன்னதுனால உனக்கு நடக்குது, அதை நிப்பாட்டணும் அப்படின்னாலும் கோர்ட்டு தான் சொல்லும். இதுதான் நான் பிள்ளைகளுக்கு சொல்கிறது. இவர்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். அவர்களுக்கும் அது நன்றாக தெரியும். அதனால தான் 3வது முறையாக தீர்மானம், 2வது முறையாக கவர்னருக்கு அனுப்பிச்சு வைக்கிறது, 2வது முறையாக ஜனாதிபதிக்கும் அனுப்பிச்சிட்டு நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறது. இது முழுக்க முழுக்க அரசியல். ஆனால் கல்வியாளர்களும் அரசியல்வாதிகளாக மாறினது தான் ரொம்ப துரதிர்ஷ்டவசம். ஓகே. மாநில கல்விக் கொள்கையில் இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்க முடியுது, பாதியில் வெளியேறும் உயர்கல்வி மாணவர்கள் மீண்டும் அதே படிப்பில் தொடர முடியாது அப்படிங்கிறது. இதை நீங்கள் எந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும்? ஆக்சுவலாக நான் ஒரு 25 வருஷமாக இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கேன். நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். ஒரு இன்ஜினியரிங்லேயோ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயோ ஃபைனல் இயரில் லாஸ்ட் எக்ஸாம் ஒரு பையன் முடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட அவனுக்கு கடைசியில் என்ன அப்படின்னா, அவன் வந்து 12th பாஸ் தான். யாருமே வந்து டிஸ்கண்டினியூடுன்னு வேணால் சொல்லுவாங்களே தவிர 12th அப்புறம் அவனுக்கு எஜுகேஷனே கிடையாது. ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பிரேக் எடுத்துகிட்டு வரணுன்னா கூட வந்துக்கலாம். இப்போ எனக்கு ஒரு வீட்டில் தகப்பன் இறந்துட்டார். அந்த குழந்தையால் அந்த வருஷம் ஃபீஸ் கட்ட முடியல, படிக்கவே முடியலை. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார நான் வேலை பார்த்து சம்பாதிச்சு காசை எடுத்துகிட்டு வந்து படிக்கிறேன் அப்படின்னா 2 வருஷ கேப்பு. அப்போ அந்த 2 வருஷ கேப்பில் என்னால் திரும்ப படிக்க முடிஞ்சால் நான் திரும்ப வந்து படிப்பேன். இல்லை அப்படின்னா நான் முதல் வருஷம் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுங்க, 2வது வருஷம் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு டிப்ளமான்னு கொடுங்க. அப்போது நான் படித்த படிப்புக்கு அந்த 2 வருஷம் நான் அந்த கல்லூரியில் கற்றுக்கிட்டதுக்கு எனக்கு ஒரு பலன் இருக்கும் அப்படிங்கிறது தேசிய கல்விக் கொள்கை. 2வது, இன்றைக்கி சுச்சுவேஷன் நிறைய மாறி இருக்கு. குழந்தைகள் அவங்களா சம்பாதிச்சு படிக்கணும்னு நினைக்கிறாங்க, பார்ட் டைம் ஒர்க் போகிறாங்க, இல்லை அவர்களுக்கே வேறு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, பிரேக் ஆகிறாங்க அப்படின்னா
திரும்பவும் வந்து படிக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணவே முடியாது. இன்னைக்கு பிரேக் எடுத்துகிட்டு வந்து படிக்கலான்னு உடனே 50 பேரில் 40 பேர் வந்து பிரேக் எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து படிக்க போகிறதில்ல. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் போது நீங்கள் அதை ஸ்பெஷல் கேஸாக நான் போய் பிரின்சிபலை பார்க்குறேன், யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் எழுதுறேன் அப்படிலாம் கெஞ்சாமல் இது என்னுடைய ரைட்ஸ் அப்படின்னு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையாக இதை பார்க்கணுமே தவிர இதை ஜென்ரலைஸ் ஆக்கி நாளைக்கே எல்லாரும் படிப்பை விட்டு வெளில போயிடுவான் அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. இதை அவர்கள் மறுத்திருப்பது வருத்தம். ஆனால் நான் சொன்ன மாதிரியே ஈயம் பூசின மாதிரி கடைசியில் ஒரு வரி சேர்த்துருக்குறாங்க. அந்த அறிக்கையில் அந்த பேராகிராஃபில் கூட ஸ்பெஷல் கேஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நாம் வந்து பட்டும் படாமல் ஒரு அறிக்கை அப்படி இருக்க முடியாதுங்க. என்ன கொடுக்கணுமோ, ஏன்னா நீங்கள் சொன்னதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லணும். ஒரு அரசுக்கு ஒரு சில விஷயங்கள் ஏற்புடையதாக இல்லாவிட்டால் கூட ஒரு குழு வந்து கன்வின்ஸ் செய்யக்கூடிய இடத்துல அது இருக்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் ரிப்ளிகா பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிக்டேட்டர் போதுமே, உங்களுக்கு ஒரு ஸ்டெனோகிராஃபர் போதும். நீங்கள் வந்து ஒரு கல்வியாளர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி 3 வருஷம் டைம் எடுத்து அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, உங்களுடைய கருத்தின்படி பார்த்தா தேசிய கல்வி கொள்கையை காட்டிலும் மாநில கல்விக் கொள்கை வந்து மாணவர்களை அச்சுறுத்தும் வகையில் இருக்குன்னு தோணுது. இது வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, ஆசிரியர்களே அச்சுறுத்துகிற வகையில் தான் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஏன்னா டீச்சர்ஸுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டீச்சர் ஒரு மெத்தடில் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் மினிமம் மெத்தடை சொல்லிக் கொடுக்கணும். இதில் கண்டிப்பாக சொல்லிக் கொடு. அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி. அதை ஒரு டீச்சருக்கு குழந்தை பக்கத்தில் போய் சொல்லிக் கொடுக்கும்போது தெரியும். அப்போ இவனுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தா புரியும் அப்படின்னு சொல்ல வைக்கலாம். அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, மார்க்கை வச்சு நீ ஸ்டூடெண்ட்டை வந்து போடவே சொல்லாத. அப்போ எதை வச்சு ஹையர் எஜுகேஷனில் நீங்கள் சேர்ப்பீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரேங்க்கு போடக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் மார்க்கின் அடிப்படையில் எந்த முடிவுகளும் எடுக்கப்படக்கூடாது அப்படின்னா இது மொத்த எஜுகேஷன் சிஸ்டமே இந்த உலகத்திலேயே இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. வேற ஒரு மெத்தட் அப்படின்ட்டு அது எந்த வகுப்பு படிக்கிறதுக்கு போனாலும் சரி, மார்க் இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த இதுக்கு உள்ளே போக முடியும். ஒரு உயர்கல்விக்கு நீங்கள் போகிறீங்க, நாளைக்கு வேலைக்கு போகிறீங்க, ஸ்க்ரூட்டினைசேஷனில் ஃபஸ்ட்டு அதுதான் இருக்கும். நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பீங்க, அதில் உள்ள மதிப்பு அடிப்படையில் தான் ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்கும். குரூப் டிஸ்கஷனில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம். அப்போ முதல்லையே எப்படி நீங்கள் வெளிப்படுத்த முடியும்? அப்போ அதற்கு மதிப்பெண் கட்டாயம் தேவை. எப்படி வந்து இந்த 10th 12th ஃபஸ்ட் ரேங்கை சொல்லாத, ஏன்னா அந்த குழந்தையோட மனசு வந்து வருத்தப்பட்டுரும் அப்படின்னு என்ன சொல்லணும்? நீ அதை வச்சு விளம்பரம் பண்ணாத அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பெஞ்ச் மார்க்கே இல்லாமல் எப்படி வேணால் நீ மார்க் எடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு கனவு இருக்கும். இந்த கனவை நீ அச்சீவ் பண்ணணும்னா நீ இந்த மாதிரி படிக்கணுமான்னு சொல்ல வேண்டியது ஒரு டீச்சரோட கட்டாயம். அதை நீ சொல்லாத. பனிஷ்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, எதையுமே நீ கேட்கக்கூடாது. அது ஹோம்ஒர்க் பண்ணலையா நீ கேட்காத, ஏன் ஸ்கூலுக்கு வரலையா நீ கேட்காத, ஏன் இப்படி டிசிப்ளினாக இல்லையா அதை கேட்காத. ஆனால் ஒரு வரி சேர்த்துருக்காங்க, டிசிப்ளினரி ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன் இமீடியட்லி ஃபார் அந்த சப்சைடு யூசேஜ் எல்லாத்துக்கும்னு. எப்படி அப்போ மட்டும் திடீர்னு வந்து அட்டென்ஷன் கொடுத்து இல்லை டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க முடியும்? அதில் இன்னொன்று வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒரு டிஸ்கிரிப்பன்சியாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஸ்பெஷல் கவனம் செலுத்தணும். யாருக்கு அப்படின்னா செக்ஸ் ஒர்க்கர்ஸோட குழந்தைகளுக்கு, பிரிசனர்ஸோட குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஐவி அஃபெக்டட் ஃபேமிலிஸோட குழந்தைங்களுக்கு. இந்த 3 பேரும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். அப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் ஒரு 4 குழந்தைய எடுத்து நீங்கள்லாம் வாங்க நான் அவங்கள தனியாக ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்கன்னு தெரியாதா? நீங்கள் ஜாதிய பின்புலத்தால் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத எப்படி நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுபோல் நீங்கள் அந்த இடத்துல ஒரு 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 செக்ஸ் ஒர்க்கரோட குழந்தை, ஒரு பிரிசனரோட குழந்தைன்னு நீங்கள் தனித்துவமாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது அந்த குழந்தைகளுக்குள்ளார ஒரு டிஸ்கிரிமினேஷனை க்ரியேட் பண்ணும். அது புரியாத வயசு, இவர்கள் மேலே வெறுப்பு வரும். அப்போ அந்த வெறுப்பு அவர்களை சமூகத்திற்கு எதிராக திருப்பி விடுறதுக்கு கூட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த இது வந்து ஒரு பயங்கர கன்ஃபியூஷன். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியிலேருந்து எடுத்து இன்னும் ரொம்ப மோசமாக ஒரு வேர்டு சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரின்னு ஊரில் சொல்லுவாங்க. எல்லாமே இருக்கும், ஆனால் என்ன இருக்குன்னு அதில் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி தான் இருக்குது.